Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீர் ஜாமுன் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் வாங்குகிற பன்னீரை விட வீட்டில் நம்ம தயார் பண்ணுற பன்னீர் தாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முதல்ல நம்ம பன்னீர் தயார் பண்ணிடலாம். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட சாறு தேவைப்படும். சின்னதாக இருந்தால் 1.5 பழம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. தண்ணி சேர்க்காத கட்டியான பால் எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கையில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை நம்ம லோ டு மீடியமில் வச்சுட்டு லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் மொத்தமாக சேர்க்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டா தான் உங்களுக்கு நல்ல எல்லா இடத்துலையும் சேரும். லெமன் ஜூஸ் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் தனியாக பிரிஞ்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி பிரியுதுன்ட்டு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கல தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அந்த பால் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே அணைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம விட்ட பாலெல்லாம் பாருங்கள் அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அணைச்சிடலாம். பன்னீரை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக கூல் வாட்டர் சேர்த்து அலசி எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கிறதுனால பன்னீரில் உள்ள லெமன் ஜூஸோட ஸ்மெல்லும் போயிடும். உங்களுக்கு அந்த பன்னீர் நல்லா சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்டாகிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சமாக கூல் வாட்டர் சேர்க்கலாம். கூல் வாட்டர் இல்லாட்டி நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கையில் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். இதை நல்லா கட்டியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டா நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இல்லை கொஞ்சம் ஈரப்பதம் மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரம் தொங்க விடுங்க அந்த தண்ணியெல்லாம் வடிகிற அளவுக்கு. பாருங்கள் நம்ம தண்ணியெல்லாம் பிழிஞ்சாக்கிலே பன்னீர் சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதுதான் பன்னீர் ஜாமுன் செய்கிறதுலேயே முக்கியமான ஸ்டெப்புங்க. இந்த பன்னீரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிரியாக தான் இருக்கும். இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும் நம்ம. இதில் இன்றைக்கி நம்ம 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 2 டீஸ்பூன் பால் பவுடரும் சேர்த்துக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் தனி பன்னீர்லேயும் செய்யலாம். தனி பன்னீரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ரசமலாய் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கலந்துக்கிறோம். இது நல்லா கலந்து விட்டுட்டு உள்ளங்கையால் அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் பிசையணும். உங்களுக்கு நல்ல மாவு பதத்தில் வருங்க கட்டியாக. அந்த பதம் வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் தேய்க்க ஒன்று போல் சேர்ந்துருச்சு. பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம பிசையணும். இப்போ பன்னீர் ஜாமுனுக்கே ரொம்ப முக்கியமான பொருளான நம்ம வந்து கலர் சேர்த்துக்க போகிறோம். ஃபுட் கலர். பிங்க்
கலர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கலர் இல்லை, பவுடர் தான் இருந்ததுன்னா நம்ம முதல்ல பன்னீரை நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கையில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிடும். இப்போ நமக்கு பன்னீர் தயாராகிடுச்சு. நம்ம இப்போ சுகர் சிரப் பண்ணிடலாங்க. ஒரு 1.5 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். 300 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன். அதில் 2 கப்லேருந்து 2.25 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. பாகு பதம்லாம் தேவையில்லைங்க, பிசுக்கு பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்துக்கலாம். சீனி பாகு கொதிக்க ஆரம்பிக்கல நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சூடு உங்களுக்கு பத்தலை, நல்ல கொதி வரலை அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் உடஞ்சிடுங்க. அதனால் நல்ல இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம பன்னீர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுடுங்க. அப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். நல்லா கொதிச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம போட்ட சைஸோட எல்லாமே டபுள் மடங்கு பெருசாக இருக்குங்க. பன்னீர் ஜாமுனுக்கு 2 முக்கியமான பொருள் இருக்குது. ஒன்று அந்த கலர், இன்னொன்று வந்து அந்த பன்னீரோட வாசம், ரோஸ் வாட்டரோட ஸ்மெல்லு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நீங்கள் முதல்லே ரோஸ் வாட்டரை கலந்துட்டீங்க அப்படின்னா நம்ம 15 நிமிஷம் கொதிக்க விடுறோம் இல்லையா, அந்த வாசமெல்லாம் போயிடும். நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னால் ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுடுங்க. இந்த பன்னீர் ஜாமுன் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் சிரப் அந்தளவு அதில் சேர்ந்துருக்காது. இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பன்னீர் ஜாமுன் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.